வெறும் 20 ரூபாய்க்கு போற இந்த தேங்காயை எப்படி அதிக விலைக்கு வித்து லாபம் அடையிறது அப்படிங்கிற ஒரு வியாபார தந்திரத்தை இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாமுங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனல். என்னோட பேர் தினேஷ். கடந்த ஒரு வருட காலமா தென்னை மற்றும் தென்னை சம்பந்தப்பட்ட நிறைய பயனுள்ள விஷயங்களை நம்மளோட யூடியூப் சேனல்ல காணொலிகளை பதிவேற்றி பகிர்ந்துட்டு வரணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு விவசாயியோட கடும் உழைப்பால விளைஞ்ச தேங்காய்க்கு சில கமிஷன் ஏஜென்ட்டுனாலையும் இல்லைன்னா சந்தை விலை சரியா இல்லாத காரணத்தினாலும் அவங்களுக்கு விலை சரிவர கிடைக்கிறதே இல்லைங்க. இதனால நிறைய விவசாயிகள் மனசோர்வு ஏற்பட்டு இருக்கிறாங்க. இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாங்க. உங்க தோட்டத்துல நீங்க விளை வச்ச உங்களுடைய தேங்காய்க்கு அதிகபட்ச உச்ச விலையை எப்படி பெற்று அதிக லாபம் எப்படி அடையிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடிப்படையா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு உங்க தேங்காயோட தரத்தை பிரியுங்க. ஆங்கிலத்துல குவாலிட்டி செக்ரிகேஷன் சொல்லுவாங்க. தேங்காயை தோப்புல மொத்தமா போட்டோமா, அதை ஒரே வியாபாரிக்கு மொத்தமா கொடுத்தோமா அப்படி இருக்காதீங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு சரி வர லாபம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிற எல்லா தேங்காய்க்கும் ஒரே மாதிரி விலையை கேட்காதீங்க. அப்படி ஒரே விலைக்கு எல்லா தேங்காயும் நீங்க விற்பனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும், லாபம் வராது. பெரும்பாலான விவசாயிகள் பண்ற அடிப்படையான முதல் தவறே இதுதானுங்க. தான் விளைவிச்ச பொருள், அதாவது தேங்காயை செக்ரிகேட் பண்ணாம குவாலிட்டி பிரிக்காம அப்படியே மொத்தமா ஒரு வியாபாரிக்கு கொடுக்கறதுனாலதான் அவங்களால அதிகபட்ச லாபத்தை எடுக்க முடியறது இல்ல. உங்ககிட்ட இருக்கிற தேங்காயை முதல்ல 3 வகையா தரம் பிரிங்க. தேங்காயை பொறுத்த வரைக்கும் 3 வகையான தரம் இருக்குங்க. இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க போல ஒரு தேங்காய் 500 கிராம் வந்தது அப்படின்னா அதை பெரிய தேங்காய்ன்னு சொல்லுவோம். இது கிரேட் ஏங்க. அதே போல அடுத்த கிரேடு ஒரு தேங்காய் 400 கிராம் வந்தது அப்படின்னா இது நடுத்தர தேங்காய்ன்னு சொல்லுவோம். இது கிரேடு பிங்க. அதுக்கடுத்தது 3வது வகை ஒரு தேங்காய் 300 கிராம் மட்டும் வந்தது அப்படின்னா இது சின்ன தேங்காய்ன்னு சொல்லுவோம். இது கிரேடு சிங்க. இப்ப நம்ம குவாலிட்டியை பிரிச்சு வச்ச தேங்காயில முதல்ல ஏ கிரேடு தேங்காயை தனியா எடுத்துக்கலாங்க. இந்த ஏ கிரேடு தேங்காய்க்கு உங்க வியாபாரி கிட்ட அதிக பிரீமியம் விலையை நீங்க கேளுங்க. இந்த ஏ கிரேடு தேங்காய் எல்லாம் உங்களுக்கு எங்க போகுது அப்படின்னா பெரிய பெரிய ஹோட்டல், பேக்கரி இந்த மாதிரி இடத்துக்கு தான் இந்த தேங்காய்கள்லாம் போகுதுங்க. ஹோட்டல்லையும் பேக்கரிலையும் எப்பவுமே சமையலுக்கு பெரிய காய்களை தான் எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் இந்த காய்கள் எல்லாமே லைன் வெட்டு, அதாவது லைனுக்கு வியாபாரிகள் அனுப்பிச்சிடுவாங்க. அதனால நீங்க வியாபாரி கிட்ட தாராளமா நீங்க பிரீமியம் விலையை உங்க தேங்காய்க்கு கேட்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போறது தேங்காயில பி கிரேடுங்க. இந்த பி கிரேட் தேங்காய்களை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மதிப்பு கூட்டுங்க, அதாவது வேல்யூ ஆடட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இப்படி மதிப்பு கூட்டி கொடுக்கறதுனால உங்களுக்கு தேங்காயோட விலை உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. அதே போல உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். சரி, எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படின்னா தேங்காய்க்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா கொப்பரையை கன்வெர்ட் பண்ணி நீங்க வைக்கலாம். தேங்காயை மரத்துல இருந்து பறிச்சு அதை நல்லா உடைச்சு வெயில்ல காய வச்சு தேங்காயை கொப்பரையை கன்வெர்ட் பண்ணீங்க. நீங்க ஆயில் மில்ல கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. பீஸ் ரேட்டுக்கு கொடுக்குற லாபத்தை விட நீங்க கொப்பரையை கன்வெர்ட் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கொப்பரையை கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்க்கு நீங்க உங்களுடைய பி கிரேட் தேங்காயை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்ம தரம் பிரிச்சு வச்ச தேங்காயிலேயே கடைசி தரமுங்க சி கிரேட் தேங்காய். சி கிரேட் தேங்காய்னா ரொம்ப களி தேங்காய் நல்லா இல்லைங்க, அது கெட்டு போன தேங்காய் அப்படியெல்லாம் நினைச்சுக்காதீங்க. இதுவும் நல்ல காய் தான். ஏன் நம்ம சி கிரேட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா எடை கம்மியா இருக்கும். ஒரு 300 கிராம் வர தேங்காய் தான் நம்ம சி கிரேட்ல வச்சிருக்கோம். இந்த சி கிரேட்ல இருக்கிற தேங்காயை நீங்க எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படின்னா அதே போல நீங்க தேங்காயை பறிச்சு கொப்பரையை கன்வெர்ட் பண்ணி நீங்க மில்லுல கொடுக்காம நீங்களே இதை ஒரு எண்ணெயா கன்வெர்ட் பண்ணி நீங்க விற்பனை பண்ணலாம் டைரக்டா. உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய்க்கு மார்க்கெட்ல நல்ல வேல்யூ இருக்குங்க. அதுவும் நீங்க சல்ஃபர் போடாம எந்த ஒரு ஆர்டிபிஷியல் எசன்ஸும் ஆட் பண்ணாம நீங்க ஒரு கொப்பரை பருப்பை தேங்காய் எண்ணெயை கன்வெர்ட் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா ஒரு சுத்தமான எண்ணெய் நீங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல விலைக்கு நீங்க தாராளமா விற்கலாம். அதே போல பி கிரேட் சி கிரேட் தேங்காயிலிருந்து வர்ற இந்த தொட்டி மட்டை இது எல்லாமே உங்களுக்கான லாபம் தானுங்க. நீங்க மட்டையை இன்னைக்கு பீஸ் ரேட்டுக்கு கொடுக்கலாம், டன்னேஜ்லி கொடுக்கலாங்க. இன்னைக்கு பச்சை மட்டை பாத்தீங்கன்னா 3200, காஞ்ச மட்டை 1000 பீஸ் 3500 வரைக்கும் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க கொப்பரை பருப்பா மாத்தும் போது அந்த தேங்காயோட ஓடு அந்த தொட்டி சொல்றோம் இல்லைங்களா, இந்த தொட்டியும் நீங்க விலைக்கு கொடுக்கலாம். இது டன்னேஜ்ல தான் போயிட்டு இருக்கு. 31,000 ரூபாய் வரைக்கும் ஒரு டன் உங்களுக்கு தொட்டி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமங்க இந்த தொட்டியை நீங்களே சார்கோலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா டன்னு 85,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. சோ இது எல்லாமே ஒரு விவசாயி நம்மளுக்கான வருமானம் நம்ம தோட்டத்திலேயே இருக்குதுங்க. இதை ப்ராப்பரா எப்படி வேல்யூ ஆடட், அதாவது மதிப்பு கூட்டி எப்படி இந்த வருமானத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமங்க முக்கியமா நீங்க உற்பத்தி பண்ற தேங்காய்க்கு உங்களுக்கு அடிப்படையா உற்பத்தி செலவு எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறத தயவு செய்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதாவது ஒரு தேங்காய் உற்பத்தியாகி உங்க கைக்கு வரையில அதோட உரச்செலவு, ஆட்கூலி, பராமரிப்பு செலவு இதெல்லாம் எவ்வளவு ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு விவசாயியா நீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த செலவுகளை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சா தான் நீங்க விளைவிச்ச உங்களுடைய தேங்காய்க்கு ஒரு அடிப்படையான ஒரு விலையை வந்து நீங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம தேங்காய் இதுக்கு மேல போனா தான் லாபம், இதுக்கு கீழே வந்தா நஷ்டம் அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த பராமரிப்பு செலவுகளை நீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய தேங்காயை நீங்க சந்தையில போய் தனியாலாம் விற்கிறதுக்கு நீங்க FPO மூலியமா நீங்க விக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலா ஒரு பலம் கிடைக்குங்க. விலையும் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். FPO அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விவசாயிகளுக்கான அமைப்புங்க. விவசாயிகள் வந்து தான் விளைவிச்ச பொருளை வந்து இந்த FPO மூலியமா போய் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கூடுதல் சப்போர்ட் வந்து இருக்கும். தன்னுடைய தேங்காயை வந்து நல்ல விலைக்கே வந்து அவங்க விற்கலாம். அடுத்ததா பண்டிகை காலங்கள், அதாவது இந்த தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல எல்லாமே தேங்காயோட தேவை வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. இந்த மாதிரி பண்டிகை காலத்துல ஒரு நியாயமான விலை, அதாவது தேங்காயோட டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களே வந்து தேங்காயோட ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்க தேங்காய் நீங்க சொல்ற விலைக்கு ஒரு வியாபாரி கிட்ட அது விலை போகல அப்படின்னா மனசை தளர விடாதீங்க. முதல்ல அடுத்த வியாபாரி கிட்ட நகர்றதுக்கு கத்துக்குங்க. அதுக்கான ஒரு மன தைரியத்தையும் வந்து கொண்டு வாங்க முதல்ல. அதுக்கு தான் உங்க தேங்காயோட உற்பத்தி செலவை நீங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றது. இன்னும் இந்த தேங்காய் தொழில அதிக லாபத்தை ஈட்டணும் அப்படின்னா அதிகமான இடைத்தரகர்களை தவிர்த்துக்குங்க. நீங்களே சொந்தமா உங்ககிட்ட ஒரு வண்டி இருக்கு அப்படின்னா ஒரு 500 காய் 1000 காயை ஏத்திட்டு உங்ககிட்ட நியரஸ்ட்ல இருக்கிற ஒரு ஹோட்டலோ, ஒரு பேக்கரியோ, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோ இல்ல கேன்டீன்ஸ் இருக்குன்னா அந்த கேன்டீனுக்கு நீங்களே உங்களுடைய தேங்காயை வந்து சப்ளை பண்ணலாம். நீங்களே டைரக்டா களத்துல இறங்கி சப்ளை பண்றதுனால உங்களுக்கு அந்த இன்டர்மீடியேட் சார்ஜ் வந்து சுத்தமா இருக்காது. அந்த இன்டர்மீடியேட் சார்ஜ் தான் உங்களுக்கான லாபம். அதே மாதிரிங்க இந்த காலத்துல டெக்னாலஜி வந்து ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளவுதான் நம்ம ஆஃப்லைன்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் இனி ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரிலேட்டடா போயிட்டு இருக்குது. அதனால ஆன்லைன்ல இன்னைக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. ஸோ உங்களுடைய தேங்காய்க்கான பிராண்டை வந்து நீங்களே கிரியேட் பண்ணுங்க. இது எங்க தோட்டத்துல விளைஞ்ச தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி ஒரு ஆன்லைன்ல ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே வந்து சேல்ஸ் பண்ணலாம். தேங்காயா இருந்தாலும் தேங்காயை சேல்ஸ் பண்ணலாம், கொப்பரை பருப்பா இருந்தாலும் கொப்பரை பருப்பை சேல்ஸ் பண்ணலாம், இல்ல தேங்காய் எண்ணெயா இருந்தாலும் தேங்காய் எண்ணெயும் நீங்க ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணலாம். நீங்க ஆன்லைன் மூலியமா சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும்னே நான் சொல்லுவேன். கடைசியா உங்க தென்னந்தோப்புல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்க வீண் பண்ணாதீங்க. தேங்காய் மட்டையை வீண் பண்ணாதீங்க, தென்னை ஓலை வந்து வீண் பண்ணாதீங்க. தென்னை ஓலையில இருந்து நம்ம சீமார் வந்து கிழிக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஈக்குமார்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஈக்குமார்லயே 3 கிரேட் இருக்குதுங்க. கிரேடுக்கு தகுந்த மாதிரி கேஜி கணக்கு போட்டு உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு வருமானம் வரும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத வருமானமுங்க. சில விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு தெரியாத இருக்கிற வருமானத்தை எல்லாமே வந்து வீண் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி வீண் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம தோட்டத்துல இருக்கிற இந்த மாதிரி ஒரு பொருள்கள்ல இருந்து தான் வந்து நம்மளுக்கு வருமானமே கிடைக்கும். அதனால இப்ப நான் கடைசியா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு தேங்காய் நீங்க ஒரு 10 வண்டி போடுறீங்க அப்படின்னா அந்த 10 வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே பல்கா கொடுக்காதீங்க. அப்படி நீங்க பல்கா கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு லாபம் சரிவர வராது. அந்த 10 வண்டியில ஒரு 6 வண்டி காய் வந்து ஒரு A கிரேட் காயா இருக்கும். அதை தரம் பிரிச்சு நான் சொன்ன மாதிரி அப்படி நீங்க வந்து வியாபாரம் பண்ணுங்க. அதுல B கிரேட்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வண்டி காய் 2.5 வண்டி காய் இருக்கும். அதை வந்து கொப்பரையா கன்வெர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுங்க. ஒரு 1.5 வண்டி காய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு C கிரேட்ல வந்து இருக்கலாம். அதை வந்து நீங்க கொப்பரையா கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் வந்து தேங்காய் எண்ணெயா கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஒரு 10 வண்டி காயை நீங்க 3 தரமா பிரிச்சு இப்படி நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் வந்து உறுதியா இருக்குங்க. என்னதான் ஒரு விவசாயி தன்னுடைய உழைப்பை தன்னுடைய தோட்டத்துல கடுமையா போட்டாலும் அந்த விவசாயி தான் விளைவிச்ச பொருளை திறமையா சந்தைப்படுத்த தெரிஞ்சாதான் அந்த விவசாயி ஜெயிப்பாங்க, விவசாயம் ஜெயிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குங்க. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் வந்து நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். மேலும் அடுத்த ஒரு தென்னை மற்றும் தென்னை சம்பந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.